தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இரக்கத்தின் ஊற்று புனித யோசேப்பு. அன்பின் உயரிய பரிணாமம்தான் இரக்கம். எனவேதான் விண்ணக தந்தை நமக்கு கற்றுத்தருகிறார், நான் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று. இதைத்தான் நமது பாதுகாவலரான புனித சூசையப்பரின் வாழ்க்கையில் பார்க்கின்றோம். அவர் தன்னுடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலையிலும் பிறரை இரக்கத்தோடு நடத்துவதாக விவிலியத்தில் வாசிக்கின்றோம். குறிப்பாக அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்வதில் நேரிட்ட தவறான புரிதல், குழப்பமான சூழ்நிலையில் புனித யோசேப்பு இரக்கத்தோடு நடந்து கொள்வதை நாம் காண்கின்றோம். இதைத்தான் இயேசு தன்னுடைய மலைப்பொழிவில் போதிக்கிறார். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று. புனித யோசேப்பு இறைவனுக்கு நெருக்கமானவராக இருந்ததற்கு காரணம் இந்த இரக்கம் நிறைந்த உள்ளம்தான். புனித அன்னை தெரசாவும் கூறுவார், இரக்கத்தான் பிறந்தோம், எனவே அதுவரை இரக்கத்தோடு வாழ்வோம் என்று. இரக்கம்தான் இறைவனின் குணமாகவும் நம் பாதுகாவலரான புனித யோசேப்பின் வாழ்வாகவும் இருந்தது. எனவே நாமும் இப்புனிதரை போல இரக்கத்தோடு வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய தினம் இந்த திருப்பலியானது பெட்டிலா ரொசாரியோ சோஃபியா சங்கீதா குடும்பம், ராஜேஷ் டிலானி குடும்பம், ஆரோக்கியநாதன் சோபனா குடும்பம், ஜான் மத்தியாஸ் மங்கள மரியா குடும்பம், பிரசாந்த் மரிய ஜெல்சி பிரியா ஷியாரா மார்ஷல் குடும்பம், மரிய செபாஸ்டின், மைக்கேல் ராஜ் ஜமால், மைக்கேல் ராஜ், அமுதா, மேரி ஷேரன், பிரதீப், ஜூடித் ரேயா, ஆல்ட்ரின் ஜோஸ் இவர்கள் அனைவரும் புனித சூசையப்பரின் பரிந்துரையின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றியாக இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்படுத்து செபிக்கின்றார்கள். மேலும் பெத்லமைட் அருட்சகோதரியுடைய 24வது தலைமை பொதுக்கூட்டம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று வேண்டியும், டேனியல், இளங்கோ, லிசி குடும்பம் இவருடைய கருத்துக்களுக்காகவும், டென்சில், சாம்சன், ஜெய்பால் குடும்ப கருத்துக்களுக்காகவும், பால்ராஜ், சகாயராணி, மனுவா குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஜோசப் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காக வேண்டியும் இந்த திருப்பலியானது பொறுத்து செபிக்கப்படுகிறது. மேலும் மரித்த லோட்டஸ், ஜான் பீட்டர் ராஜன், சோசை அருளப்பன், அம்ப்ரோஸ் வாய்ஸ், அருட் சகோதரி ஸ்டெல்லா, ஜெயா லூயிஸ், மரிய செல்லின், திருவாழ்வி மார்பன், தெரசா மார்பன், மேரி ஃபாத்திமா லூயிஸ், பிரவீன்குமார், ஜோசப், ஜெய்சிலி, ரூபினா மேரி, ஆரோக்கியதாஸ், ஜோசப் டிக்கன்ஸ், தியாசன், அல்போன்ஸ், ஜெஃப்ரின் மற்றும் அந்த குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள், எலிசபெத், பல்தசார், ஆரோக்கியம், ஐயாதுரை, வியாகுலம், செபாஸ்டின் அம்மாள், சவரி முத்து, ஆரோக்கியம், ஜான் பியோ இவருடைய ஆன்ம இலைப்பாட்டிற்காக வேண்டியும் இந்த திருப்பலியானது பொறுத்து செபிக்கப்படுகிறது. சகோதரரை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பையும் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுலமானி. பாதுகாவலராக இம்மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய வாசகத்தில் எசேயா இறைவாக்கினர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் பண்புகளையும் முன்கூட்டியே கணிக்கிறார். தாடியை பிடுங்குவோருக்கு தாடையையும் உமிழ்வோருக்கு முகத்தையும் காட்டினார் என்றும், எல்லாம் வல்லவர் துணை நிற்பதால் இழிநிலையை அடைவதில்லை என்று தீர்க்க தரிசனம் வழங்குவதை இந்த வாசகத்தில் எடுத்துரைப்பதை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50 திருவசனங்கள் 4 முதல் 9 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் என் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்கு உண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகிறேன்.
ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பல்லவி. கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார், சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 14 25 முடிய. அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்க தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிடமகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளதுபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித வாரத்தில் வரக்கூடிய புதனை அதற்கென்று ஒரு தனி பெயர் இருக்கிறது. புனித வாரத்தில் புதன் வரும் பொழுது அதுக்குன்னு ஒரு தனி பெயர் இருக்குது. என்ன பெயர் என்று யாருக்காவது தெரியுமா? புனித புதன் ஃபாதர், கரெக்டா?
கரெக்டா? ஆமாவாம்மா? ஒரு பெயர், அதற்கென்று ஒரு தனிப்பட்ட பெயர் இருக்குது. புனித வாரத்தில் பெரிய வியாழனுக்கு முன்பதாக வரக்கூடிய புதனுக்கு ஒரு பெயர், தனிப்பட்ட பெயர் ஒன்று இருக்கிறது, ஸ்பெஷல் பெயர். நம்ம எல்லாருக்குமே பட்ட பெயர் இருக்கும், ஆமாவா இல்லையா? இருக்குமா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பட்ட பெயர் இருக்கும். அது மாதிரி இந்த புதனுக்கு என்று ஒரு பட்ட பெயர் இருக்கிறது. என்ன பெயர்? உதவும் புதனா? புரியல. சூழ்ச்சியின் புதன். யாருமா அது? எனவே இந்த புதனுக்கு உளவு புதன். என்னது? உளவு புதன். தெளிவாக சொல்ல தான் காதில் விழும். எனவே உளவு புதன், அதாவது ஸ்பை வெனஸ்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்று பார்க்கும் பொழுது என்ன காரணம்? எல்லோருக்குமே தெரிந்தது. இன்று தான் என்ன பண்ணுறாரு? நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசித்தது போல யூதாஸ் என்ன பண்ணுறாரு? இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக விலை கேட்க போகின்றார். அங்கே பேரம் கூட பேசலை. 30 ரூபான்னு சொன்னாடி இவர் என்ன பண்ணிட்டாரு? ஓகே பண்ணிட்டார். நம்ம 1 கிலோ தக்காளி வாங்க போகிறோம், என்ன பண்ணுவோம்? 5 ரூபான்னு சொன்னால் 4 ரூபாய்க்கு கேட்போம், 10 ரூபான்னு சொன்னால் 9 ரூபாய்க்கு கேட்போம். ஆனால் ஆண்டவரை விலை கொடுப்பதற்கு பேரம் கூட அவர்கள் பேசவில்லை. ஓநாய்கள் கூட்டமாக அழிந்து கொண்டிருந்தது. திடீரென்று என்ன ஆயிடுச்சு? சிங்கம் ஒன்று அவர்களை வேட்டையாடுவதற்காக ஓடி வருகிறது. இதை பார்த்ததும் எல்லா ஓநாய்களும் என்ன பண்ணுறாங்க? தெரிச்சு ஓடுகிறார்கள். ஒரே ஒரு ஓநாய் மட்டும் என்ன பண்ணுது? முன்னாடி தைரியமாக வந்து நான் உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லி என்ன பண்ணுது? சிங்கத்துக்கூட சண்டை போட்டு இவர்களை காப்பாற்றி விடுகிறது. அப்படி பண்ணும் பொழுது அதற்கு நிறைய அடிபட்டுருச்சு. உடம்புலலாம் அடி, ரத்தம் ஊற்றுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு பக்கமாக ஒருத்தர் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறார். பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறார். இந்த ஓநாய் வருவதை பார்த்து அவர் பயந்து ஓடி விடுகிறார். என்ன நடக்குது? இந்த ஓநாய் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது தவறி அந்த பெயிண்ட் பாக்ஸில் விழுந்துருது. அப்போ என்ன கலரில் மாறிடும்? ப்ளூ கலரில் மாறிடுச்சு. ப்ளூ கலரில் மாறினதுக்கப்புறம் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது பார்க்கின்ற மிருகங்கள் என்ன நடக்குது? ஏதோ ஒரு புதிய விதமான மிருகம் உள்ள வருது, இது சிங்கத்தை விட கொடூரமான மிருகமாக இருக்கும் என்று பயந்து ஓடுகிறார்கள், ஒளிந்து விடுகிறார்கள். சிங்கம் அதை பார்க்கிறது. சிங்கம் அதை பார்த்து அதுவும் பயந்து போகின்றது. நம்மளை விட கொடூரமாக ஒருத்தன் வரான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? அதுவும் பயந்து ஓடி தன்னுடைய ராஜா என்ற பதவியை என்ன பண்ணுது? அந்த ஓநாய்க்கு கொடுத்து விடுகிறது. பிறகு என்ன ஆகிறது? இந்த ஓநாய் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட போய் சொல்லுது, நான் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த ஒரு சில ஓநாய்கள் என்ன பண்ணுது? இவனுக்கு இவ்வளவு மரியாதை கிடைக்கக்கூடாது, இவன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கவே கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்க? சிங்கத்தினுடைய காதில் போயிட்டு ஊதிட்டு வந்துடுறாங்க. சிங்கம் என்ன பண்ணுது? கண்டுபிடிச்சு இவனை கொலை செய்து விடுகிறது. நாம் சில நேரங்களில் அழிந்து போவதற்கும் நம்முடைய பெயர்கள் கெட்டு போவதற்கும் நம்மை பற்றி நாசமாக பேசுபவர்களுக்கு யார் காரணம்? ஏதோ 3வது மனிதனா காரணம்? நம்மை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் தான் இதற்கு காரணமாக இருப்பார்கள். நம்ம கூடவே பயணம் செய்பவர்கள் தான் நாம் இப்படி இருப்பதற்கு, நம்மை கெட்டு போக வைப்பதற்கு, நம்மை சீரழிப்பதற்கு யார் காரணமாக இருப்பா? நம்ம கூடவே வருபவர்கள் தான் காரணமாக இருப்பார்கள். நாம் ஜெபம் செய்வோம், பக்தியோடு இருப்போம். பொதுவாக யாரெல்லாம் இயேசுவிடம் நெருங்கி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் சோதனைக்கு மேலே சோதனை வருது, வேதனைக்கு மேலே வேதனை வருது. நல்லா ஜெபம் செய்வாங்க, பூசைக்கு வருவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க, ஆன்மீகத்தில் ஊறி போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் நோய் வரும், கடன் தொல்லை வரும், அது இதுன்னு எல்லாம் எல்லா பிரச்சனையும் வரும். கோவிலுக்கே வரமாட்டாங்க, கோவில் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. சாக்ரமெண்ட்ஸே பொறுமையாக லேட்டாக வாங்கியிருப்பாங்க. ஆனால் எப்படி இருப்பாங்க? செழிப்பாக இருப்பார்கள். எல்லாமே இருக்கும் அவங்கக்கிட்ட, இல்லாததே இருக்காது. பெரிய பெரிய வீடு இருக்கும், பங்களா, காருன்னு சந்தோஷமாக செழிப்பாக இருப்பார்கள். ஏன் அப்படி நடக்கிறது? என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது இயேசு அதற்கு ஒரு பதிலை கூறுகின்றார். யோவான் நற்செய்தி 16:33 என்ன சொல்கிறாரு கடவுள்? யோவான் நற்செய்தி 16:33 என் வழியாய், நீங்கள் பேசுகிறது கேட்கலாமா? இங்கே யாராவது வாசிங்க. என் வழியாய், அப்புறம் சரி, அப்புறம் உலகில் உங்களுக்கு
துன்பம் உண்டு. அப்புறம் எனினும் துணிவோடு இருங்கள். உங்களுக்கு துன்பம் இல்லை என்று கடவுள் சொன்னதே கிடையாது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் துன்பம் உண்டு, ஆனால் நீங்கள் துணிவோடு இருங்கள். நான் உலகின் மீது வெற்றி கொண்டது போல் நீங்களும் வெற்றி கொள்வீர்கள். நான் துன்பப்படுகின்றேன், நான் வேதனைப்படுகின்றேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று பார்க்கும் பொழுது கடவுள் என்ன பண்ணுறாரு? கடவுள் உனக்கு வெற்றியை தருவதற்காக தான் இவ்வளவு. தங்கத்தை எப்படி புடமிடுகிறார்கள்? நெருப்பில் போட்டு வாட்டி வதைக்கிறார்கள், அதுக்கப்புறம் தான் அதனுடைய மவுசு கூடுது. அதேபோல் நான் நெருப்பில் வாட்டி வதைக்கப்படும் பொழுதுதான் நான் நினைப்படுகின்றேன், வெற்றியை சுவைப்பனாக இருக்கின்றேன். நான் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், இறுதி தீர்ப்புக்கு நான் போய் நிற்கும் பொழுது கடவுள் என்ன பண்ணுவார்? வெள்ளாடுகளை ஒரு பக்கம் பிரிப்பார், செம்மறி ஆடுகளை ஒரு பக்கம் பிரிப்பார். நான் எங்கே போவேன்? நான் இப்பொழுது கஷ்டப்பட்டனா அந்த காலத்தில் அந்த நேரத்தில் நான் வலக்கை பக்கமாக. வெள்ளாடா செம்மறியாடா? வெள்ளாடா செம்மறியாடா? எந்த ஆடு? எது மோட்சத்துக்கு போகும்? ஏதோ ஒரு ஆடு ஃபாதர் தட்டில் வந்தால் போதும். எந்த ஆடு போகும்? செம்மறி ஆடுகள் மோட்சத்திற்கு செல்லும், செம்மறி ஆடுகள் வலது பக்கமாக செல்லும். எனவே நான் இந்த நிலைமைக்கு வருவதற்கு, சில நேரங்களில் நான் கெட்டு போவதற்கு எனது நண்பர்கள் காரணமாக இருக்கிறார்கள், நானும் காரணமாக இருக்கின்றேன். நானும் சில நேரங்களில் யூதாஸாக மாறி வருகின்றேன். இயேசு என்ன சொல்கிறாரு? என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான் என்கின்றார். அதற்கு மற்ற சீடர்கள் என்ன சொல்கிறாங்க? 22 வாசிங்க. 22 மற்ற சீடர்கள் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே அது நானோ என்று மற்ற சீடர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் யூதாஸ் என்ன கேட்குறாரு? 25 என்ன கேட்குறாரு யூதாஸு? அப்புறம் ரபி நானோ என்று கேட்கின்றார். அவர்கள் அனைவரும் ஆண்டவரே அது நானோ என்று கேட்கிறார்கள். யூதாஸ் என்ன பண்ணுறாரு? ரபி நானோ என்று கேட்கின்றார்கள். அனைத்து சீடர்களும் இயேசுவை ஆண்டவராக பார்க்கிறார்கள். யூதாஸ் எப்படி பார்க்குறாரு? ரபி. ரபி என்றால் என்ன அர்த்தம்? போதகரே, ஆசிரியரே. யூதாசு இயேசுவை வெறும் போதகராக மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார், வெறும் ஆசிரியராக மட்டும்தான் பார்க்கின்றார். ஆண்டவராக அவரை அவர் பார்க்கவில்லை. சில நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோம்? நாமும் இதே தவறுகளை தான் செய்து கொண்டிருக்கின்றோம், யூதாஸாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன பண்ணுகின்றோம்? முதலாவது 1 தீமோத்தேயு 6:10 என்ன நடக்குது? 1 தீமோத்தேயு 6:10. நான் ஏன் யூதாஸாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணி வேராக இருக்கிறது. அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து அப்புறம் பல வேதனைகளை தாங்களாகவே அவர்கள் வருவித்து கொள்கின்றார்கள். யூதாசு செத்து போனான். அதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? பொருளாசை, பணத்தாசையினால் தான் அவர் மாண்டு கொண்டு சென்று விடுகின்றான். நாமும் சில நேரங்களில் அழிந்து போகின்றோம் என்றால் என்ன காரணம்? பொருள் ஆசை. எனக்கு இது வேணும், போதும் என்ற மனநிலை இல்லாமல் வேண்டும் என்ற பேராசையினால் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? யூதாசை போல் நாமும் அழிந்து போகின்றோம். யூதாசு பொருளாசை மிக்கவனாக, பணத்தாசை மிக்கவனாக இருந்ததனால தான் அழிந்து போகின்றான். விசுவாசத்திலிருந்து என்ன பண்ணுறான்? பிரிந்து போகின்றான். சில நேரங்களில் நாமும் யூதாசை போல என்ன பண்ணுறோம்? விசுவாசத்தோடு தான் இருக்கின்றோம், ஆனால் பொருளாசை, பணத்தாசை, எல்லாமே அதிகாரத்தின் ஆசை என்ன பண்ணுது? நம்மை விசுவாசத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுது? ஒரு பக்கமாக இழுத்து செல்லுகின்றது. இரண்டாவது மத்தேயு 15:8. மத்தேயு 15:8. மத்தேயு 15:8 என்ன நடக்குது? இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றார்கள், ஆனால் இவர்களுடைய உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது. யூதாசு இயேசுவோடு வாழ்ந்து வருகின்றான், இயேசு கொடுத்த உணவை வெண்கின்றான், ஆனால் என்ன பண்ணுறாரு? அவருடைய உள்ளம் எதை நோக்கி இருக்கிறது? அவருடைய உள்ளம் இயேசுவிடம் இல்லை, அவருடைய உள்ளம் வெகு தொலைவில் இருக்கிறது. சில நேரங்களில் நம்மளுடைய உள்ளம் என்ன பண்ணுறது? நம்முடைய உள்ளங்களும் இங்கு இருப்பது இல்லவே இல்லை. எங்கே இருக்குது?
ஏதோ தூரத்தில் நாம் நம்முடைய உள்ளத்தை வைத்திருக்கின்றோம். இயேசுவை நோக்கி நமது உள்ளத்தை நாம் செலுத்துவது கிடையாது. உதட்டினால் நாம் என்ன பண்ணுறோம்? அவரை போற்றுகின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளம் எங்கோ வெகு தொலைவில் இருக்கிறது. இறுதியாக கடைசியாக 2 விதமான மனமாற்றம். முதலாவது மனமாற்றம் எடுத்து வாசிங்கம்மா. 2 கொரிந்தியர் 7:10. 2 கொரிந்தியர் 7:10. 2 விதமான மனமாற்றம். பேதுருவும் இயேசுவை மறுதலிக்கின்றார், யூதாசும் இயேசுவை காட்டிக் கொடுக்கின்றார். 2 நபர்களுமே பாவம் செய்கிறார்கள். ஆனால் 2 நபர்களும் என்ன பண்ணுறாங்க? மனமாற்றத்திற்கு உள்ளாகுகிறார்கள். முதல் மனமாற்றம் வாசிங்க. கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்களாக கொள்ளப்படும் மனவருத்தம் மீட்பு தரும் மனமாற்றமாக இருக்கிறது. யாரெல்லாம் கடவுளை நினைத்து மனம் மாறுகிறார்களோ அது அவர்களுக்கு மீட்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பேதுரு, கடவுள் என்னை மன்னித்து விடுவார், கடவுள் எனக்கு இரக்கம் காட்டுவார், கடவுள் என்னை அவர் அழைத்து கொள்வார், தேர்ந்து கொள்வார் என்று என்ன பண்ணுறாரு? மனம் மருந்துகின்றார், இயேசுவிடம் திரும்பி வருகின்றார், மீட்பை பெற்றுக்கொள்கின்றார். ஆனால் யூதாசு, தொடர்ந்து வாசிங்க. அப்புறம் ஆனால் உலகம், வாசிங்கம்மா. உலகம் போக்கிலான மன வருத்தம் நம்மை சாவுக்கு இட்டுச் செல்கின்றது. யூதாசனுடைய மன வருத்தம் எப்படிப்பட்ட மன வருத்தம்? உலக போக்கிலான மன வருத்தம், மன திரும்புதல். அதனால தான் என்ன பண்ணுறாரு? அவர் இறந்து போகின்றார். நானும் சில நேரங்களில் யூதாசை போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பேராசை மிக்கவர்களாக, பொருளாசை மிக்கவர்களாக, பணத்தாசை மிக்கவர்களாக இருப்பதனால் என்னால் இயேசுவிடமிருந்து பிரிந்து போகின்றேனே தவிர என்னால் இயேசுவிடம் வர முடியவில்லை. இரண்டாவது நாம என்ன நடக்குது? இரண்டாவது வேஷம் போட்டவர்களாக இருக்கின்றோம். வெறும் உதட்டளவில் மட்டும்தான் நாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை ஆண்டவர் என்று நாம் என்ன பண்ணுறோம்? கூச்சலிடுகின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளம் எங்கோ வெகு தொலைவில் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் அறிந்தவர்களாக நம்ம என்ன பண்ணுறோம்? மனம் திரும்பி வருகின்றோம். ஆனால் 2 விதமான மனம் திரும்புதல். யாரெல்லாம் கடவுளின் போக்கில் மனம் திரும்புகிறார்களோ அவர்கள் மீட்பை பெறுவார்கள். உலக போக்கிலான மனம் வருத்தம், மனம் திரும்புதல் சாவை தான் விளைவிக்கும். நான் எப்படிப்பட்ட மனமாற்றத்தை உணரப்போகின்றேன்? இன்னும் 3 நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள். இந்த 3 நாட்களில் எப்படிப்பட்ட மனமாற்றத்தை கொண்டவனாக நான் இருக்கப் போகிறேன்? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டங்களையும் நம்முடைய பாதுகாவலரான புனித சூசையப்பரின் பரிந்துரையின்படியாக இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். சமூக நல்லிணத்திற்காக ஜாதி, மதம், இனம், செல்வம் போன்ற பாகுபாடுகளை கடந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற உயர் நெறியின்படி ஒவ்வொரு மனிதரையும் அன்பால் நிறைந்துள்ள சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் ஏற்றுக்கொள்ளும் பரந்த மனதை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சமூக நல்லிணத்திற்காக சாதி, மதம், இனம், செல்வம் போன்ற பாகுபாடுகளை கடந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற உயர் நெறியின்படி ஒவ்வொரு மனிதரையும் அன்பால் நிறைந்துள்ள சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் ஏற்றுக்கொள்ளும் பரந்த மனதை எங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இளையோருக்காக, குறிப்பாக எங்கள் இளைய தலைமுறையினர் தங்கள் வாழ்வின் லட்சியங்கள் அனைத்தையும் விட திருவுளத்தை அறிந்து அதன்படி வாழவும் உமக்கும் பிறருக்கும் உகந்த நற்சான்றாக விளங்கவும் தேவையான ஞானத்தையும் தூய ஆவியையும் தந்தருள வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நோயுற்றவர்களுக்காகவும் துன்பப்படுபவர்களுக்காகவும் கடினமான நோயாலும் மனசோர்வாலும்
துன்பப்படுகின்ற எம் சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடுவோம். தாங்கள் சுமக்கும் சிலுவையின் வலியை உம்முடன் இணைந்து உம்முடைய பலத்தால் நிறைவடைந்து தங்கள் நம்பிக்கையில் உறுதியாக நிலைந்திருக்க அவர்களுக்கு வேண்டிய அருளை தந்தருள வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். பணிக்காக நாங்கள் செய்யும் வேலைகள், எங்களின் அன்றாட பணிகள், பொறுப்புகள் என அனைத்தையும் வெறும் கடமைகளாக கருதாமல் உமக்கு உகந்த காணிக்கையாகவும் சக மனிதர்களுக்கு பணி செய்யும் வழியாகவும் ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் உம்மை பெருமைப்படுத்தும் நல்லுள்ளத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். மேலும் இந்த நாள் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாகவும் தங்களுடைய கருத்துக்களுக்காக வேண்டிய பொடிச்செபித்த அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடவும். மரித்து நித்தலை பாற்றி அடைய வேண்டும் என்று திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட அனைத்து ஆன்மாக்களையும் நாம் நினைவு கூறுவோம். இறைவன் அவர் செய்த குற்றம் குறைகளை மன்னித்து அவருக்கு நித்திலை பாற்றி தர வேண்டும் என்று செபிப்போம். சிறப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலே நடைபெறுகின்ற இந்த போர் முடிவுக்கு வந்து தலைவர்கள் தங்களுடைய தவறான முடிவுகளை மாற்றிக்கொண்டு அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் தங்களுடைய சுமூகமான முடிவுக்கான இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று செபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடவும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்தும் ஒரே திருமகனை பேணி காக்க நீ தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே ஏழு பொங்கல் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகி அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல் இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியுமுள்ள பணியாளர் என அவரை உமது திருக்குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்துமை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நமது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை அனைவரும் பொருளந்து பக்தியோடு இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் மது பெயர் தூயதென போற்ற பிறகு மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். இறைவா
போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களோடு என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமேன். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று மாதத்தின் முதல் புதன்கிழமை. இந்த முதல் புதன்கிழமை வழிபாட்டை எடுத்து சிறப்பித்து வின்சென்ட் தே பால் உறுப்பினர்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இன்றைய தினம் இந்த இரவு உணவு உபயம் செய்கின்றவர்கள் பெயர் சொல்ல விரும்பாதவர்களும், அதே போன்று இன்னொருவர் வினோத் தாமஸ், இவர்கள் இருவரும் இணைந்து இந்த இரவு உணவு உபயம் செய்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், ஜெபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற வெள்ளி மற்றும் சனி, வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பங்கு தந்தையர்கள் இருவரும் பங்கு அலுவலகத்தில் ஒப்புரவுச்சாரம் கேட்பார்கள். சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரை ஆலயத்தில் ஒப்புரவுச்சாரம் கேட்கப்படும். அதே போன்று இன்றைய தினம் திருப்பலி முடிந்தவுடனே வாசகங்கள், முன்னுரை வாசிக்கின்றவர்கள் இந்த புனித வாரத்தில் குறிப்பாக வியாழன் வெள்ளி இந்த வாசகங்கள் முன்னுரை வாசிக்கின்றவர்களுக்கான இந்த பயிற்சி ஆலயத்திலே நடைபெறும். எனவே இந்த இரவு உணவு முடித்த பிறகு மிக விரைவாக வந்து இந்த பயிற்சியிலே பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று வியாழன் மற்றும் சனி இரவு மட்டும் உங்களுடைய 2 சக்கர வாகனங்களை நம்முடைய ஆலயத்தினுடைய இடதுபுறம் அந்த சைடில் வேணால் நிறுத்திக்கலாம். 4 சக்கர வாகனங்கள் ஆலயத்திற்குள்ளே இந்த 3 நாட்களும் அனுமதி இல்லை. எனவே அதற்கேற்றாற்போல் நீங்கள் தயவுசெய்து இந்த வழிபாட்டிற்கு வந்து பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இந்த 3 நாட்களும் காணிக்கை கொடுப்பதற்கான அரிசி நம்முடைய ஆலய வளாகத்திலே வின்சென்ட் தே பால் சபையினால் விற்கப்படும். ஒரு பை 5 கிலோ அரிசி ரூபாய் 300 இருக்கும். எனவே விரும்புகிறவர்கள் அந்த அரிசியை காணிக்கையாக இந்த 3 நாட்கள் கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.
புனித சூசியப்பரை வணங்கி போற்றவும் அவரது பெயரால் இறை ஆசியை நாட வந்துள்ள நாம் புனித சூசியப்பரை நமது பங்கின் பாதுகாவலராக கொடுத்த இரக்கத்தின் ஊற்றாம் இறைவனை போற்றி புகழ்வோமாக. ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசேப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கு அவரை போன்ற புனிதர்களை தந்தருளும். அதனால் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாய் தோன்றுவார்களாக மன்றாடுகிறோம். இறைவனாய் இருந்தும் உம்மையே புனித சூசேப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ அருள் புரியும். திருக்குடும்பத்தை உமது திருவருளால் திறப்பட காத்து நடத்திய தூய ஆவியே, எங்கள் குடும்பங்களையும் எங்கள் போரும் பங்கையும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருளும். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் இறை அருளால் பாதுகாக்கப்பட்டவரும் கற்பின் லில்லியுமான புனித சூசியப்பரின் புகழ்பாடை மன்றாடுவோமாக. மிகவும் பேறு பெற்ற புனித சூசியப்பரே, தொழிலாளிகளின் பாதுகாவலரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பாதுகாவலை நம்பிக்கையோடு தேடி வருகின்றோம். தேவதாயாரான ஜென்ம பாவமில்லாமல் அனுபவித்த புனித கன்னிமரியாளிடத்தில் உமக்குள்ள அன்பின் பெயராலும் திவ்ய பாலன் இயேசுவுக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடம் நாங்கள் நம்பிக்கையோடு கொண்டு வந்துள்ள வேண்டுதல்களை எல்லாம் இறை சித்தத்துக்கு ஏற்ப எங்களுக்கு பெற்றுத்தாரும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடவும். இயேசுவின் வளர்ப்பு தந்தையான புனித சூசியப்பரே, இயேசுவின் இரக்கத்தையும் அன்பையும் பெற்று வாழ்வில் என்றும் நீதிமான்களாகவும் நன்றியுள்ளவர்களாகவும் வாழ வரம் பெற்று தரமை மன்றாடுகிறோம். இயேசுவின் வளர்ச்சியிலே முழுமையான பங்கு வகித்த புனித சூசியப்பரே, நாங்களும் இயேசுவில் வளரவும் இயேசுவின் அரசை எங்கள் மத்தியில் கட்டி எழுப்பும் ஆர்வத்தையும் வல்லமையும் பெற்றுத்தரமை மன்றாடுகிறோம். இயேசுவை பல ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றினவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் இன்னல்கள், இடையூறுகள், இல்லாமைகள், இயலாமைகள் இவற்றிலிருந்து விடுதலை பெற்று அமைதியுடன் வாழ வரம் தரமை மன்றாடுகிறோம். இயேசுவை சுமந்து காத்தவரே, எங்கள் வாழ்க்கையிலும் இயேசுவை இறைவார்த்தை சுமந்த திருப்பலி, திருச்சடங்குகள், ஆராதனை, குடும்ப ஜெபம் இவற்றில் ஆர்வத்தோடு பங்கெடுத்து இயேசுவை நிரூபித்து காட்ட வரம் தரமை மன்றாடுகிறோம். நீதிமானன நற்செய்தி நூல்களில் புகழப்படும் புனித சூசியப்பரே, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீதி, நேர்மை, அன்பு, சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்து இயேசுவின் லட்சிய கனவுகளை நனவாக்க வல்லமை பெற்று தரமை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. பாதுகாவலரே, உம்மை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். திருக்குடும்பத்தை கரிசனையோடு பராமரித்து பாதுகாத்த அருமை தந்தையே, முதல் உழைப்பினால் நேசத்துடன் பாதுகாத்த
இறைமகன் இயேசுவை வாழ்வின் எல்லாமாக ஏற்றுக்கொள்ளும் எங்களை பராமரித்தருளும். மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் பாதுகாவலரே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் சேற்றிலும் துன்பத்துயரத்திலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். எங்களை பாதுகாக்க மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் புரியும் போராட்டங்களில் உமது இடைவிடாத காவல் எங்களுக்கு என்றும் துணை நின்று நாங்கள் வெற்றி பெற அருள் புரியும். திவ்ய பாலன் இயேசு சாவின் ஆபத்துக்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீர் எவ்வளவு வாஞ்சியுடனும் நேசத்துடனும் உதவினரும் அவ்விதமே எங்கள் புனித திருச்சபையில் எங்கள் பாரத நாட்டில் எங்கள் பங்கை, எங்கள் இல்லங்களை, எங்கள் தனிப்பட்ட வாழ்வை அனைத்து ஆபத்துக்களிலிருந்தும் என்றும் எப்பொழுதும் பாதுகாத்தருளும். உமது காவல் உம்மை பக்தியோடு வேண்டும் எங்களுக்கு இடைவிடாமல் என்றும் இருப்பதாக. உமது புண்ணிய மாதிரியாலும் உமது உதவி துணையாலும் நாங்கள் யாவரும் புனித வாழ்க்கை வாழ்ந்து பக்தியாய் மரித்து மலுலகின் முடிவில்லா இன்பத்தையும் பெற்று மகிழ்ச்சி. இறையேசர் பிரியமானவர்களே, திருப்பலி முடிந்த பிறகு, இந்த இரவு உணவு முடிந்த பிறகு அன்பிய பொறுப்பாளர்கள், பங்கு பெறை உறுப்பினர்கள் நாளை தினத்திற்கு தேவையான அந்த பணிகளை முடித்துவிட்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் இவ்வருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உயர்ந்தவரே, சிறந்தவரே, நீதியை வாழ்வினில் அணிந்தவரே, திருச்சபையின் காவலரே, புனித சூசை மாமுனியே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, நீதியை வாழ்வினில் அணிந்தவரே, திருச்சபையின் காவலரே, புனித சூசை மாமுனியே. ஆற்றலின் சிகரமாய் வாழ்ந்தவரே, போற்றிட வழிகளை சொன்னவரே. ஆற்றலின் சிகரமாய் வாழ்ந்தவரே, போற்றிட வழிகளை சொன்னவரே. தேற்றிட வேண்டும் உன் தயவாலே, மாற்றிட வேண்டும் உம்மை போல். தேற்றிட வேண்டும் உன் தயவாலே, மாற்றிட வேண்டும் உம்மை போல். உயர்ந்தவரே, சிறந்தவரே, நீதியை வாழ்வினில் அணிந்தவரே, திருச்சபையின் காவலரே, புனித சூசை மாமுனியே.
அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடம் வந்து ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேசுரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராட்சியம் வருக, மரியே வாழ்க, புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.